ஆண்மை குறைவுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய 35+ அபோவ் இருக்க நிறைய பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது இல்லை ஆண்மை குறைவு கம்மியாக இருக்கிறது, இல்லைன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மெயினாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ப்ராப்ளமே. கரெக்டாக தூங்குறது இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இல்லை. இப்போது நைட் டியூட்டிஸ் மாதிரி உள்ள வேலை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் மாறுது. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் ஆகுது, டெஸ்டோஸ்டிரான் குறையுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வர சான்சஸ் இருக்குது. குடிப்பழக்கம், மதுப்பழக்கம் இதுவும் ஒரு பெரிய ரீசன் தான். அந்த மாதிரி விஷயங்களும் எப்போவுமே இந்த வயசில் ஒரு யங்க ஜென்ரேஷனில் உள்ள பசங்க கொஞ்சம் குறைச்சா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது இப்போ அவங்களுக்கு இதோட எஃபெக்ட் தெரியாது. ஒரு 35-40க்கு மேலே தான் இதோட எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியும். இதுவுமே ஆண்மை குறைவுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. மேரிட் கப்புள்ஸில் வர ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பார்ட்னர் அவங்க பார்ட்னர்கிட்ட இதை பற்றி ஓப்பனாக பேசுகிறது கிடையாது. ஓப்பனாக பேசி இது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாங்கிறத அவங்க நிச்சயமாக பண்ணி ஆகணும். அப்போ தான் இதிலேருந்து அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வெளியே வர முடியும். எந்த ஒரு செக்ஷுவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மெயினாக ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ இல்லை மெடிசின்ஸோ என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, ஆனால் நல்லதாக சாப்பிடுங்க. ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். மருந்து மாத்திரைகள் தேவைன்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம்.